ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரமல் மில்க் பாயசம் அதான் செய்ய போகிறோம். தேவையான பொருள் பாருங்க. சேமியா, நெய், தேங்காய் எண்ணெய், எல்லோ கலர், ஏலக்காய், சுகர், செர்ரி. ஆக்சுவலி இது செர்ரி கிடையாது, கேஷ்யூ, வெள்ளரி விதை, இந்த கலாக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் செர்ரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஷாப்ஸில் அப்படி தான் கிடைக்கிது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சேமியாவை நம்ம தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் வறுக்க போகிறோம். ஸோ நல்லா வறுக்கும்போது தான் அது குழையாம சேமியா நம்ம அந்த பாயசத்தில் சேமியா அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் வறுக்கும்போது அதோட வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இதோட இந்த இந்த சேமியா வேகிறதுக்கு ஒரு பவுல் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்துடணும். அது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் சேமியா வேகாது. அதனால நம்ம தண்ணி மட்டும் சேர்த்து சேமியாவை நல்லா வேக வச்சுக்கலாம். தேவைக்கு தக்கன இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகட்டும். நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இந்த கேரமல் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பால் தண்ணி சேர்க்காம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஓரளவு வெந்து வருது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகட்டும். நல்லாவே தண்ணி குடிக்குது இந்த சேமியா. ஒவ்வொரு சேமியாவை பொறுத்து இருக்குது. நான் இவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அந்த அளவுக்கு சேர்க்க வேண்டாம். உங்கள் சேமியாவை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கலர் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே நம்ம வேக விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். நல்லா குக் ஆகணும். தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேகட்டும். கலர் பொடியோடு சேர்ந்து அந்த சேமியாவோட கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் தான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லா இந்த சேமியா வேகுது இல்லையா, இதில் நல்லா இறங்கட்டும். ஓரளவு தண்ணி எல்லாமே வத்திருச்சு. அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சு நல்லா வெந்துருச்சு சேமியா. கொஞ்சமாக மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா புழுங்கி நல்ல ஒரு சாஃப்டாக வேகும். இது கொஞ்சம் நல்ல பெரிய சேமியான்றதுனால நிறையவே தண்ணி குடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. சேமியா நல்லா வெந்துருச்சு. அதே டைமில் குலைவாகவும் இல்லை. ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை 1 கப், அதிகமாக தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாக நம்ம கேரமல் பண்ணும்போது அந்த சேமியா அந்த கீழே பாட்டமில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி திக்காக இருக்கும். நம்ம இந்த சேமியாவோடு சேர்த்து அப்படியே இது இலகும். இப்போ இலகி தண்ணி ஆகிடும் பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம தண்ணி இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், சேமியாவும் அந்த சுகரும் சேர்ந்து இந்த மாதிரி தண்ணி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த சுகர் அப்படியே கேரமெல்லாம் மாறுது. இதே நம்ம எம்டி சேமியா சேர்க்காம கேரமல் பண்ணும்போது பேன்லேயே ஒட்டிக்கும். ஸோ சேமியாவோடு சேர்த்து அப்படியே கேரமல் டைப்பில் நல்லா குக் ஆகட்டும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோ கலரில் இருந்தது. அந்த கேரமல் அந்த சுகரோடு சேர்ந்து கேரமல் ஆகி கலர் நல்ல ஒரு லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம ஒரு சின்ன பேனில் கீ ஆட் பண்ணி அது உருகுனதுக்கப்புறம்
நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறோம். கேஷ்யூ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுந்து வரட்டும். இப்போ வெள்ளரி விதை ஆட் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வெள்ளரி விதை வந்து தெறிக்கும். இது அப்படியே இந்த கேரமல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இதில நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்ப ஆன் ஆன் பண்ணிக்கோங்க. கலந்து விடுங்க. இப்ப நல்ல கேரமல் ஆயிருக்கு. சேமியா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கோம். இதில மில்க் ஆட் பண்றேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம, மில்க் மட்டுமே அப்படியே ஆட் பண்றேன். ஏற்கனவே கொதிக்க வச்ச மில்க் கிடையாது. பச்சை பால் தான் இது. ஸோ இதோட சேர்ந்து நம்ம அத கலக்கும்போது, அப்படியே ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாறும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதோட சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கலந்து, பாலும், சேமியாவும் அந்த கேரமல் ஆகுற வரைக்கும் ஸ்லோ ஃபயர்ல வச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இது சாப்பிடும்போது நல்ல க்ரீமியா நல்லாருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். இதோட உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அந்த செர்ரி ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா இல்ல, ரொம்பவும் திக்கா இல்ல. மீடியமா இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஷ்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அத சொன்னோம் இல்லையா? அந்த செர்ரியே இது மேல வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.